إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து ஷரஹ் என்ற அத்தியாயத்திலே ஆரம்ப வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த மிக பெரும் பாக்கியங்களையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த பாக்கியங்களில் அருட்கொடைகளில் முதலாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, உமக்காக உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த கேள்வியுடைய நோக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த பாக்கியத்தை இறைவன் தான் செய்தான் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம சாதாரணமாக ஒருவருக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று அவர் நீ எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது நாம சொல்லுவோம், உனக்கு நான் அதை செய்யவில்லையா, இதை செய்யவில்லையா. இது கேள்வி அல்ல, உனக்கு நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, உமக்காக உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா. வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக், உம்முடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த உம்முடைய பாவச்சுமையை உம்மை விட்டு நான் அழிக்கவில்லையா. வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை உயர்த்தியதையும் அவருடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்த அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்தை விரிவுபடுத்திய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவதாக சொல்லி காட்டுவது, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, உம்முடைய உள்ளத்தை உமக்காக நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்போ உள்ளம் விரிவுபடுதல் என்பது அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு அடியானுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டவுடன் அவர் அல்லாஹ்விடம் கேட்ட முதல் துவா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, இறைவா, என்னுடைய உள்ளத்தை எனக்கு விரிவாக்குவாயாக. வ யஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியங்களை எனக்கு இலகுவாக்குவாயாக. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக. வ யஃப்கஹு கௌலி, என்னுடைய வார்த்தைகளை அது விளக்கக்கூடிய வார்த்தைகளாக, மக்களுக்கு விளங்கக்கூடிய வார்த்தைகளாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையில் அவர்கள் முதலாவதாக அல்லாஹ்விடம் முன்வைத்த பிரார்த்தனை,
ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை எனக்காக நீ விரிவாக்கி தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக என்று அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மற்றொரு வசனத்திலே கூறுகின்றான், மை யுரிதுல்லாஹு அன் யஹ்தியஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நேர்வழியில் செலுத்த நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ, யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவுபடுத்துகின்றான். வமை யுரித் அன் யுதில்லஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகின்றானோ, யஜ்அல் ஸத்ரஹு லையகன் ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, அவரது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்லக்கூடியவன், வளிமண்டலத்திலே உயர உயர செல்லக்கூடியவனுக்கு எப்படி உள்ளம் நெருக்கடியாகுமோ சஞ்சலமாகுமோ அதுபோன்று அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நெருக்கடி மிக்கதாக சஞ்சலம் மிக்கதாக ஆக்கி விடுகின்றான். கதாலிக ஜஅலல்லாஹு அலா குலூபில் லதீன கதாலிக ஜஅலல்லாஹு ரிஜ்ஸ அலல் லதீன லா யூமினூன், இவ்வாறுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது அசுத்தத்தை அல்லாஹ் ஆக்குகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒருவனுடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவடைவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். யாருடைய உள்ளம் நெருக்கடி மிக்கதாக அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால், அவனுடைய மார்க்கத்திற்கு முன்னால் நெருக்கடி மிக்கதாக ஆகிறதோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் அசுத்தத்தை ஆக்கி இருக்கின்றான், அவருடைய உள்ளம் நெருக்கடி மிக்க உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி இருக்கின்றானோ அவனும் எவனுடைய உள்ளம் இந்த இஸ்லாமிய மார்க்க விஷயத்திலே நெருக்கடியாகி விட்டதோ அவனும் சமமாக முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டானோ அவனும் வழிகட்டவனும் சமமாக முடியுமா? யாருடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவன்தான் தன்னுடைய இறைவனிடமிருந்து உள்ள ஒளியில் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு தன்னுடைய நேர்வழி என்னும் ஒளியை அல்லாஹ் கொடுக்கின்றான். யாருடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவடைந்திருக்கிறதோ, யாருடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக யாருடைய உள்ளம் விரிவடைய செய்யப்பட்டிருக்கிறதோ அவன்தான் இறைவனிடமிருந்து உள்ள ஒளி, நேர்வழியில் சரியான இஸ்லாத்தில் அவன் இருக்கின்றான். இறை நினைவை விட்டும் யாருடைய உள்ளங்கள் நெருக்கடியாகி விட்டதோ அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துவது என்றால் என்ன? உள்ளம் விரிவுபடுவது என்று சொன்னால் அது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியது. முதலாவது அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொன்னால் இறை செய்தி. இந்த இறை செய்தி இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியது. முதலாவது அம்சம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது, இரண்டாவது அம்சம் இறைவனுடைய தடைகள், இறைவன் தடுத்தவற்றை நாம் விலகிக் கொள்வது. யாருடைய உள்ளம் அவனுடைய மார்க்கத்தை விரும்பி ஏற்கிறதோ அவனுடைய உள்ளங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறது. எந்த ஒருவருடைய உள்ளத்திற்கும் நாம் தீர்ப்பெழுத முடியாது. ஆனால் என்னுடைய உள்ளத்தை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். என்னுடைய உள்ளம் நேர்வழியில் இருக்கிறதா என்பதை நமக்கு நாமே எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்வது? அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால் இறைவன் ஏவிய விஷயங்களை, இறைவன் தடுத்த விஷயங்களை நம்முடைய உள்ளம் ஏவியதற்கு கட்டுப்படுவதற்கும் தடுத்ததை வெறுப்பதையும் நம்முடைய உள்ளம் எப்படி விரும்புகிறது என்ற அடிப்படையில் நாம் நேர்வழியில் இருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறோமா, நம்முடைய உள்ளத்தில் இறைவன் அசுத்தத்தை ஆக்கி இருக்கிறானா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கின்றான். உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகை. தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட விஷயம். அகீமுஸ் ஸலாம், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார்கள்.
அவர் தங்களுடைய உள்ளத்திலே தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க, நமக்கு நாமே நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசுத்தத்தை ஆக்கி இருக்கின்றானா, ஈமானை ஆக்கி இருக்கின்றானா, அது நம்முடைய உள்ளம் அல்லாஹ்விடம் இருந்துள்ள ஒளியில் நம்முடைய உள்ளம் இருக்கிறதா? பாங்கு சொன்னவுடன் நாம் தொழுகைக்காக தயாராகிறோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் தொழுகையின் பக்கம் ஈர்க்கிறது என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடம் இருந்துள்ள ஒளியில் நாம் இருக்கிறோம், நாம் நேர் வழியில் இருக்கிறோம். அல்லாஹ் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பார்கள்? ஃபைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள். எதுக்குடா தொழ வந்தோம், எதுக்கு இந்த தொழுக்காக ஐவேளை தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான், நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எதுக்காக நம்ம பள்ளியாசலுக்கு வரணும், எதுக்குடா ருக்கு செய்யறோம் என்று அவர்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக தொழுகையில் இருப்பார்கள். யுராவுன் நாஸ், பிறருக்கு காட்டுவதற்காக அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். பொறுமை என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றார்களோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கு பெயர் தான் பொறுமை. அப்ப அல்லாஹ் கூறுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ர், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, இறைவனுடைய உதவியை நீங்கள் நாடுகிறீர்களா, பொறுமையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை நாடுங்கள், தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் நாடுங்கள். இந்த தொழுகையும் பொறுமையும், தொழுகையை சரியாக தொழுவது, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியில் நடத்தல் என்பது இன்னஹா கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், எவருடைய உள்ளங்களில் இறையச்சம் இருக்கிறதோ, எவருடைய உள்ளங்களில் இறைவனுக்கு பணிய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த சபுரும் இந்த பொறுமையும் மிகவும் பாரதூரமானதாக இருக்கும், மிகவும் பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்ட விஷயங்களை நாம் பேணி நடப்பது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி இருக்கின்றான் என்பதற்குரிய ஒரு ஆதாரம். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஆண்களுக்கு பல்வேறு சட்டங்களை நமது கடமையாக்கி இருக்கிறது. தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது, சக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது. பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு என்று பிரத்யோகமாக அல்லாஹ் முக்கார் போடுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். தங்களுடைய அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுத்த கூடாது என்பதை அவர்களுக்கு அல்லாஹ் சட்டமாக ஆக்கியிருக்கின்றான். அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்பது ஆண்களுக்குரிய ஒழுக்க சட்டமாக இருக்கிறது. அந்நிய ஆண்களை தேவையின்றி பார்க்க கூடாது என்பது பெண்களுக்குரிய ஒழுக்க சட்டமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு பெண் அவள் இஸ்லாம் கூறிய அந்த ஒழுக்க மாண்புகளை பேணுவது, அவள் முக்காடு அணிந்து கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வருவதை அவருடைய உள்ளம் விரும்பினாள். நாம் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் சென்றால் என்னுடைய இறைவன் முக்காடு அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அந்நிய ஆண்களோடு தனிமையில் உரையாட கூடாது என்பதை என்னுடைய இறைவன் தடுத்திருக்கின்றான். என்னுடைய இறைவன் குறைந்து பேசக்கூடாது என்பதை என்னுடைய இறைவன் தடுத்திருக்கின்றான். இந்த இறைவனுடைய வழிகாட்டுதல்களை எல்லாம், இறை தூதருடைய வழிகாட்டுதல்களை எல்லாம் ஒரு பெண்ணுடைய உள்ளம் விரும்புகிறது. என்னுடைய இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் நான் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வேன், என்னுடைய இறைவன் எனக்கு சரியான வழியை காட்டியிருக்கின்றான் என்று அவள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய உள்ளம் மார்க்க சட்டங்களை, மார்க்க வழிகாட்டுதல்களை விரும்பும் என்று சொன்னால் அவளது உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டான். அவள் தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். நாம் நம்முடைய இறைவனுடைய பாதையில் இருக்கின்றோம், நாம் நேர்வழியில் இருக்கின்றோம். என்னுடைய உள்ளம் என் இறைவன் காட்டிய பாதையை விரும்புகிறது, என்னுடைய இறைவன் தடுத்த பாதையை வெறுக்கிறது. நமக்கு நாமே சுய பரிசோதனை அழகாக செய்து கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல் தான் இவை. நமக்கு ஒரு நெருக்கடி வருகிறது, வட்டி என்ற பாவத்தில் விழாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். நமக்கு அவ்வளவு பெரிய சோதனை வரவில்லை. ஒருவருடைய உள்ளம் வட்டியை விரும்புகிறது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அசுத்தத்தை ஆக்கியிருக்கின்றான். அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தவில்லை. தொழுகைக்காக பாங்கு சொன்ன பிறகும் அவன் தூங்குகிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அசுத்தத்தை ஆக்கியிருக்கின்றான். அவனுடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடவில்லை. எந்த ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய உள்ளம் இறைவன் தடுத்தவற்றை வெறுக்கும் என்று சொன்னால்,
நம்முடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திற்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். நம்முடைய உள்ளம் இறை கட்டளைகளை விரும்பும் என்று சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திற்கு நேர்வழி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழியை பார்க்கின்றோம். சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ்வுடைய ஒளியை தவிர, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர, அல்லாஹ்வுடைய நிழல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே 7 வகையான சாராருக்கு அல்லாஹ் அவருடைய அர்ஷின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். முதலாவது யார்? அல் இமாமுல் ஆதில், நீதிமிக்க ஒரு அரசன். பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதியாக நடக்கவே முடியாது, நடக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தும் அவன் நீதியாக நடக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது. லஞ்சத்தை ஒழிச்சிருவோம், அதை ஒழிச்சிருவோம் என்பார்கள். ஆனால் இருட்டறையிலே முதுகுக்கு பின்னால் எல்லா லஞ்சங்களையும் வாங்கிக் கொள்வார்கள். ஆனா உண்மையிலேயே ஒரு ஆட்சியாளர் நீதி மிக்கவனாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக விரிவுபடுத்தப்பட்ட உள்ளமாக, இறைவனை அஞ்சக்கூடிய உள்ளமாக இருந்தால் மட்டும்தான் அவன் நீதமாக நடக்க முடியும். இரண்டாவது சொன்னார்கள், ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலேயே உருவான இளைஞன், இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதிலேயே உருவான இளைஞன். நம்முடைய உள்ளத்துடைய யதார்த்தம், நேச்சர் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் நேச்சர் இருக்கும், ஒரு இயற்கை தன்மை இருக்கும். நம்முடைய உள்ளத்துடைய நேச்சர் என்னவென்று சொன்னால், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துல் பிஸ்ஸு, உள்ளம் என்றாலே அது கெட்டதைத்தான் தூண்டும். நம்முடைய உள்ளம் இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்துடைய இயற்கை தன்மை என்னவென்று சொன்னால், நமக்கு இறை போதனைகள், இறை வழிகாட்டுதல்கள், அல்லாஹ்விடமிருந்துள்ள ஒளி நம்முடைய உள்ளத்திற்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த உள்ளம் நல்லதை தூண்டவே தூண்டாது. உள்ளம் என்பது கெட்டதை மட்டும்தான் தூண்டும். அதுதான் உள்ளத்துடைய நேச்சர். இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் யாருக்கு அருள் புரிதானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு உள்ளம் என்பது கெட்டதைத்தான் தூண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த உலகம் என்பது, இந்த நம்முடைய உள்ளம் என்பது கெட்டதைத்தான் விரும்பும். மார்க்கம் என்பது உள்ளம் எந்த கெட்டதை விரும்புகிறதோ அதற்கு நேர் எதிரான சட்டங்களை மார்க்கம் சொல்லும். நம்முடைய உள்ளத்தை மார்க்கம் என்ன வழிகாட்டுதல்களை சொல்கிறதோ அதன் பக்கம் நேசிக்கக்கூடிய உள்ளமாக நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்தால், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை மாற்றிவிட்டால் நாம், நம்முடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவடைந்த உள்ளம். அவருடைய இளமை பருவம் இருக்கு பாத்தீங்களா, இளமை பருவம் என்பது அவனுடைய ஹவா நப்ஸ், உள்ளத்துடைய அந்த விருப்பங்களை பின்பற்றக்கூடிய பருவம். அது பெரும்பாலும் இளைஞர்களை பாருங்கள், குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை குளித்து விட்டு புத்தாடை அணிந்து விட்டு, நமக்கு தூய்மை இருக்கிற ஆடைகளை தூய்மையான ஆடை அணிந்து விட்டு தலையில என்ன வச்சுட்டு வான்னு சொன்னோம்னா அவன் தலையை பெரிய பரட்ட தலையா வச்சிருப்பான். அவனுடைய முடி வெட்டுதல் ஒரு சைஸ்ல இருக்கும். அவன் வாகனத்தில் செல்வது, வாகனம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரைவாக செல்வதற்கு, அதுல பெரும் அடிக்கிறதுக்கோ வீரத்தை காட்டுறதுக்கோ அதுல எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனா அவன் வாகனத்தில் செல்லும்போது எல்லாத்தையும் திரும்பி பார்க்க நினைப்பான். எங்கேதான் முட்டு சந்துக்கள் இருக்கிறதோ அங்க நின்று கூடி பேசுவார்கள். போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார்கள், மது பழக்கத்திற்கு, புகை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார்கள். அந்நிய பெண்களோடு பேசுவது, அந்நிய பெண்களை பார்ப்பது, ஹராமான விஷயங்களை பார்ப்பது அவருடைய உள்ளத்திற்கு அது விருப்பமானதாக இருக்கும். அத உலகத்துல பார்க்கிறோம், இளைஞர்களிடம், இளம் பெண்களிடமும். இந்த மாதிரி காலகட்டத்துல, இந்த மாதிரி பருவத்துல ஒரு இளைஞன் இறைவனுக்கு அடிபணிந்து, இறைவா இவற்றையெல்லாம் நீ தடுத்திருக்கின்றாய், நான் விலகிக் கொள்கின்றேன், நீயும் உன்னுடைய தூதரும் காட்டிய வரையில் நான் நடக்கின்றேன் என்று அவன் தன்னுடைய இளமை பருவத்தில் இறைவனுக்கு அடிபணிந்து அவன் வளருகிறான் என்று சொன்னால், உருவாகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அவனுடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம். இதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே அந்த இளைஞனுக்கு, தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டிலே கழித்த இளைஞனுக்கு அல்லாஹ் அவனுடைய அரிசிகள் அல்லாஹ் நிலை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொன்னார்கள், ரஜுலுன் தலபத்துஹு தாத்து மன்சிபின் ஜமால், அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தன்னை அழைத்து ஃபகால இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் என்று சொன்னானே, இவனுக்கு அல்லாஹ் அர்ஷில் அல்லாஹ் நிலை கொடுக்கின்றான்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவம், உலகத்துடைய அழகிலேயே, மனித அழகிலேயே பாதி அழகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான அரண்மனை, எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான பாதைக்கு அழைக்கிறார். அங்கே எந்த விதமான பயமும் இல்லை, யாரும் பார்த்து விடுவார்கள் என்ற அச்சம் இல்லை, ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கின்ற பயம் இல்லை, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கிறார். அழைக்கக்கூடிய பெண் சாதாரண பெண் அல்ல, அமைச்சருடைய மனைவி, அழகு நிறைந்தவள், அழகு பூத்து குலுங்கக்கூடியவள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் ஹம்மத் பிஹி. அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மோகம் கொண்டாள், இச்சை கொண்டாள். வஹம்ம பிஹா லௌலா அர்ஆ புர்ஹான ரப்பிஹி. அல்லாஹ்வுடைய ஒரு சான்றை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த பெண் மீது இச்சை கொண்டிருப்பார். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா. இவ்வாறுதான் நாம் அந்த யூசுஃபை விட்டும் அசிங்கத்தையும் மானக்கேடையும் நாம் திருப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் எவர்கள் அசிங்கத்தை வெறுக்கிறார்களோ, யாருடைய உள்ளம் அசிங்கத்தை வெறுக்க வேண்டும் என்று இறைவனால் அவருடைய உள்ளத்திற்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கணங்கள்ல தப்பிக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான் சஹாபாக்கள் செய்த பாக்கியங்களை பற்றி. வலாகின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் தான் உங்களுடைய உள்ளத்திற்கு இறை நம்பிக்கையை நேசமிக்கதாக ஆக்கினான். இந்த ஈமான இஸ்லாத்தை உங்களுடைய உள்ளங்களுக்கு அழகாக அல்லாஹ் காட்சி அளிக்க வைத்தான். வகர்ரர இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ்வை மறுப்பதையும் பாவங்களையும் இறைவனுக்கு மாறு செய்வதையும் வெறுக்கக்கூடியதாக உங்களுடைய உள்ளங்களுக்கு ஆக்கியவன் அல்லாஹ் தான். சஹாபாக்கள் செய்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் இது குந்தும் அழகான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இரக்கத்தை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதி இஹ்வானா. அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் நீங்கள் உடன்பிறப்புகளாக மாறிவிட்டீர்கள். உள்ளங்களை இணைக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை, இஸ்லாத்தை சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் நேசமிக்கதாக ஆக்கினான், அழகாக காட்டினான். தொழுகை நமக்கு அழகாக காட்டப்பட்டால்தான் நம்முடைய உள்ளம் தொழுகையை நோக்கி ஈர்ப்பாகும். மார்க்க சட்டங்கள், ஒழுக்கங்கள், பார்வையை தாழ்த்துவது, வட்டி வாங்காமல் இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கு, வட்டி வாங்காமல் இருப்பது வெறுப்பாக்கப்பட்டால்தான் நம்முடைய உள்ளம் அதை வெறுக்கும். பார்வையை தாழ்த்துவது நம்முடைய உள்ளத்திற்கு அழகாக்கப்பட்டால்தான் உள்ளம் பார்வையை தாழ்த்தும், நாம் பார்வையை தாழ்த்துவோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உள்ளத்திற்கு நேசமாக்கப்பட வேண்டும், அல்லாஹ் தடுத்தவே உள்ளத்திற்கு வெறுப்பாக்கப்பட வேண்டும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? யாருடைய உள்ளம் இஸ்லாத்தை நோக்கி முயற்சி செய்கிறதோ. நம்முடைய கடமை முயற்சி. நான் முயற்சியே செய்ய மாட்டேன், நான் என்னுடைய உள்ளத்தை இறைவனுடைய ஒளியில் ஆக்குவதற்கு நான் எந்த விதமான முயற்சியும் செய்ய மாட்டேன் என்று ஒருவன் இருந்தால் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் வழிகேட்டில் தான் விட்டு விடுவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருடைய மன் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிக்கும். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாத வரை அந்த சமுதாயத்தினுடைய அல்லாஹ் மாற்ற மாட்டான். யார் அல்லாஹ்வை நோக்கி முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அப்ப நம்முடைய உள்ளம் விரிவடைந்த உள்ளமாக ஆவதுடைய அடையாளங்களில் ஒன்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்தஸ்தும் அழகும் உடைய ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்து நான் அல்லாஹ்வை அங்கீகரி சொல்கிறானே இவனுக்கு அல்லாஹ் அரிசிகள் நல்ல கொடுக்கின்றான். அடுத்து சொன்னார்கள் ரஜுலுன் முஅல்லகுல் கல்புஹு பில் மசாஜித். பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடையவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அரிசிகள் அல்லாஹ் நல்லது கொடுக்கின்றான். அந்த உள்ளம் பள்ளிவாசலை விரும்புகிறது. நான் சுபஹை முடித்து விட்டேன் நான் லுஹருக்கு செல்ல வேண்டும், லுஹரை தொழுது விட்டேன் அசலுக்கு செல்ல வேண்டும், தொழுகை என்னுடைய இறைவனோடு உள்ள உரையாடல் என்று பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடையவனுக்கு அல்லாஹ் அரிசிகள் நிழல் கொடுக்கின்றான். அடுத்து சொன்னார்கள் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இரண்டு மனிதர்கள் சண்டை போட்டு பிரிவதை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்ல.
ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறாங்க. ஒரு ஆளை போய் நம்ம சந்திப்போம், இவர் டாக்டர், இவர் பெரிய முதலமைச்சர், இவர் எம்எல்ஏ, இவர் இன்ஜினியர், இவர் செல்வந்தர், இவர் செல்வாக்கு மிக்கவர் என்பதற்காக பலரை பார்த்து நாம் கை கொடுக்குவோம், அவர்களை பார்த்து சிரிப்போம், அவர்களை போய் சந்திப்போம், அதற்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பெயர் சூட்டிக் கொள்வோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லது இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர், நான் எந்த சத்திய கொள்கையில் இருக்கிறேனோ அதே சத்திய கொள்கையில் அவரும் இருக்கிறார் என்பதற்காக சந்திக்கிறார்கள். எல்லாரும் ஜும்மாக்கு வந்து கூடி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சந்திக்கிறோம், இறைவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு. அதே போன்று அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். எந்த கல்வியை, எந்த மார்க்கத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் கலைந்து செல்கிறார்கள். அவர்கள் சந்திப்பதும் அவர்கள் பிரிவதும் அல்லாஹ்வுக்காக. எதற்கெல்லாமோ சந்திப்பார்கள், சொத்துக்காக சந்திப்பார்கள், சோத்துக்காக சந்திப்பார்கள், வியாபாரத்திற்காக சந்திப்பார்கள். ஆனால் இங்கே இருவருடைய சந்திப்பு அல்லாஹ்வுக்காக இருக்கிறது என்றால் யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி இருக்கிறானோ அவர்கள் மட்டும் தான் இத்தகைய சந்திப்பில் கலந்து கொள்வார்கள். நீ எதற்கெல்லாமோ கலந்து கொள்கிறோம். யாராவது ஒரு கூத்தாடி வந்துவிட்டால் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் செல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம், பெண்களை பார்க்கிறோம். மார்க்க சபைகள் எப்படி இருக்கிறது? சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய சபைகள், சத்திய மார்க்க விளக்கங்களை கேட்கக்கூடிய சபைகளை நோக்கி நம்முடைய உள்ளம் ஈர்க்கிறதா? நம்முடைய உள்ளம் விரும்புகிறதா? நாங்க வாட்ஸ்அப்ல இஸ்லாத்தை படிக்கிறோம், பேஸ்புக்ல இஸ்லாத்தை படிக்கிறோம், யூடியூப்ல இஸ்லாத்தை படிக்கிறோம்னு மார்க்க சபைகளை புறக்கணிக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? அவங்க யூடியூப்ல இஸ்லாத்தை படிக்கிறோம் பேருக்கு சொல்லுவாங்க, அங்கே காண்பதெல்லாம் சைத்தானுடைய காட்சிகள். நாங்க பேஸ்புக்ல இஸ்லாத்தை பார்க்கிறோம் சொல்லுவாங்க, ஆனால் காண்பதெல்லாம் சைத்தானுடைய காட்சிகள், சைத்தானுடைய செய்திகள். யார் இணையதளங்களின் மூலமாக பரிசுத்த இஸ்லாத்தை படித்து தங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்திக் கொண்டு எத்தனை பேர்? ஒரு காட்சியை தொடர்ந்தால் 9 காட்சி வழிகட்ட காட்சி தான். ஏனால்தான் இஸ்லாம் மார்க்க சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக சந்தித்து அல்லாஹ்வுக்காக அவர்கள் பிரிந்து சென்றால் அங்கே அரிஷுடைய நிழல் மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரஜுலுன் தஸத்தக ஃபஅஃபா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. ஒரு மனிதன் ரகசியமாக தர்மம் செய்கிறான். எப்படிப்பட்ட ரகசியம் தெரியுமா? அவனுடைய வலதுகரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியாதவர். அப்படி மறைக்க முடியுமா? 2 கையில ஒரு கையை வெட்டி எடுத்தாதான் ஒரு கைக்கு தெரியாம ஒரு கையை மறைக்க முடியும். இது உச்சகட்ட இலக்கியம். நாம் கழிவறை சென்றால் நம்முடைய 2 கைகள் நம்மோடு இருக்கும், நாம் மரணித்தாலும் 2 கைகள் நம்மோடு இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான், அவனது நோக்கம் இறைவனுடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை மறைக்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாத வகையில் அந்த தர்மத்தை அவன் கொடுக்கிறான். தர்மத்தை பெற்றவனிலிருந்து தனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதில்லை, என்னுடைய இறைவனுடைய நன்மை கிடைத்தால் போதும் விரும்புகிறான். அல்லாஹ்விடமிருந்து கூலி கிடைத்தால் போதும் என்று விரும்புகிறான். அத்தகைய உள்ளம் பெற்ற ஒருவன், அவ்வாறு தர்மம் செய்யக்கூடிய ஒருவன், கண்டிப்பாக அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தி விட்டான். நேரடியா மறைமுகமாக கொடுத்தால் கூட சிலர் அவங்களுடைய உள்ளத்தோடு அறியக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஆனால் நாம நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று கருத்தை அர்த்தம் என்று பதிய வைப்பாங்க. ஆனா ஒரு அடியான் கொடுக்கின்றான், அவன் மரணிக்கின்ற வரை அவன் கொடுத்ததை யாரும் அவன் பதிய வைக்கவில்லை. இவர்கள் என்னடா எனக்கு கூலி தருவது, நான் கூலி எதிர்பார்ப்பது என்னுடைய இறைவனிடம், அவனிடமிருந்து எனக்கு கூலி கிடைத்தால் போதும் என்பதற்காக அவன் ரகசியமாக, பரம ரகசியமாக அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியக்கூடிய வகையிலே தவிர வேறு யாருக்கும் தெரியாத வகையில் தர்மம் செய்கிறான் சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டான். அவன் அவ்வாறு வாழ்ந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அரிசின்கள் அல்லாஹ் நல்லது கொடுத்தான். இறுதியாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா. தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதன். மேடையில நிறைய பேர் அழலாம், அவர்கள் இறையச்சத்தில் அழக்கூடியவர்களும் இருப்பார்கள். தன்னுடைய பிரம்மாண்டத்தை, என்னுடைய பேச்சின் ஈர்ப்பை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அழக்கூடியவரும் இருப்பார்கள்.
யாரையும் நாம அவங்க மேடையில் அழுததுனால அவர் முகஸ்துதியாளர் என்று சொல்லிவிட முடியாது. உண்மையிலேயே அவர் இரையச்சத்தினால் கூட அழுதிருக்கலாம். ஆனா ஒரு தனிமையில் உட்கார்ந்து தான் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து அழுகிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து அழுகிறான். தன்னுடைய மரணம் ஈமான் அடிப்படையில் நடக்க வேண்டுமே, நான் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் என்ன ஆவது என்று அவன் நினைத்து அழுகிறான். என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இஸ்லாத்தை அழகாக காட்ட வேண்டுமே. இறைவா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்த கல்வி அலா தீனிக். இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக்கு என்பதை நினைத்து அழுகின்றான். என்னுடைய அமல்கள் குறைவாக இருக்கிறது என்று அழைகின்றான். நான் செய்த அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்று நினைத்து கவலைப்படுகிறான். நான் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று நினைத்து அழுகிறான். எல்லா அழுகையும் அல்லாஹ்விற்காக உள்ள அழுகையும். தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நினைவால் அழக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அர்ஷின்கள் நிழல் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தப்பட்டவன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மரணம் நம்மை நோக்கி எப்பொழுது வேண்டுமானால் வந்துவிடலாம். யாரும் நிரந்தரமானவர்கள் கிடையாது. எவர்கள் ஈமானோடு மரணிக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும். நம்முடைய உள்ளம் அந்த ஈமானுக்காக விரிவுபடுத்தப்பட்ட உள்ளமா? இறைவனுடைய ஏவல்களுக்கும் இறைவனுடைய விலக்கல்கள் அல்லாஹ்வுடைய ஏவல்களை நம்முடைய உள்ளம் விரும்புகிறதா? இறைவன் தடுத்தவற்றை நம்முடைய உள்ளம் வெறுக்கிறதா என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பரிசோதித்து, நாம் அதில் பலவீனமாக இருந்தால் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ எனக்கு விரிவுபடுத்தி விடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை எனக்கு நீ இலகுவாக்கி விடு என்று நாம் நம்முடைய உள்ளத்தை நேர் வழியில் அல்லாஹ் செலுத்துவதற்கு அதிகம் நாம் இறைவழியில் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளங்களில் இன்னொரு அடையாளம், நமக்கு உலக ரீதியிலான சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடாமல் இருப்பதும், உலகில் நமக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, செல்வம், வளர்ச்சி கிடைக்கும் பொழுது இறை பாதையை விட்டும் நாம் தவறி விடாமல் அகந்தை கொண்டு விடாமல் இருப்பதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கிறான் என்பதற்குரிய சான்றுகளில் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இப்படி நடக்காது. ஒரு மூமினுடைய காரியம் எப்படி ஆச்சரியமானது? அஸாபஹு ஸர்ராவ், அவனுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துவிடும் என்று சொன்னார். அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான், நல்ல கல்வியை கொடுக்கின்றான், வருமானத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், செல்வ வசதியை கொடுக்கின்றான், ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், வெற்றியை கொடுக்கின்றான், செல்வத்தை கொடுக்கின்றான். இப்படி எல்லாம் கொடுக்கும் பொழுது அவன், இறைவா இது நீ எனக்கு தந்தது, காரூனை போல் ஆகிவிடாமல், ஃபிரௌனை போன்று ஆகிவிடாமல், வழிகேடர்களை போன்று ஆகிவிடாமல் இறைவனுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்றான். இது ஒரு மூமினிடம் தான் நடக்கும். இரண்டாவது விஷயம் என்ன? அவனுக்கு ஒரு துன்பம், சோதனை, நோய் ஏற்பட்டு விடும் என்றால், வறுமை ஏற்பட்டு விடும் என்றால், ஏதாவது ஒரு சோதனை, அது குடும்பத்தில் இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், செல்வத்திலே இருக்கலாம், பசியை கொண்டு இருக்கலாம், எதிரிகள் மூலமாக பயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்படி ஒரு சோதனை ஏற்படும் என்று சொன்னால் சபர, அவன் சபுராக இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய மார்க்கத்திலே உறுதியாக இருப்பான். நம் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கலாம். ஏதாவது ஒரு அடக்குமுறை எதிரிகள் மூலமாக வந்துவிடும் என்று சொன்னால், ஆட்சியாளர் மூலமா ஏற்பட்டு விடும் என்று சொன்னால், அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு போய் என்ன செய்வாங்க? வரவேற்பு கொடுப்பாங்க. தாடியையும் தொப்பியையும் மாலையும் போட்டு. ஏன்டா இப்படி செய்றீங்கன்னு கேட்டோம்னா, நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படித்தானே இருக்கணும். இந்த மார்க்கத்தை விட்டால் தான் உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். அவங்களுடைய உள்ளத்திற்கு மார்க்கம் நெருக்கடியாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கேட்கின்றான், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, யார் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வை மறுக்கின்றான். சிலருக்கு உண்மையிலே நெருக்கடியாக்கப்பட்டிருக்கலாம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று அடித்து, நீ அல்லாஹ்வை திட்டாவிட்டால், ரசூலுல்லாஹ்வை திட்டாவிட்டால்
உன்னுடைய உயிரை பறித்து விடுவோம் என்று கொடுமைப்படுத்தினார்கள். அந்த வேதனை தாங்க முடியாமல் உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் குஃப்ரான வார்த்தையில் அவர் சொன்னார். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இல்லாமல் உக்குலிக வல்புஹு முத்மைன்னு பில் ஈமான், யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் அவர் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்படுகிறானோ இவர்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் மன் ஷலஹ பில் குஃப்ரி சத்ரன், எவர்கள் இறை மறுப்புக்கு உள்ளத்தால் இடம் கொடுக்கிறார்கள். ஏதாவது நம்ம மௌலூத் சீசன் வந்தாச்சு, ஷிர்கான பாடல்கள், வரி தராட்டா நீ ஜமாத்தில் இருக்க முடியாது என்று குஃப்ரான காரியத்துக்கு மிரட்டுவார்கள். நம்ம நல்லா இருக்கணும், ஜமாத்தோட இருக்கணும், ஷிர்க நம்ம எல்லாம் கொடுக்க வரி கொடுக்க கூடாது சொன்னா நமக்கு பெரிய ஆபத்து. கொடுத்துருவோம், மௌலூத் சபையில போய் ஓது கலந்துக்கிடுவோம், எல்லா பாவத்திலையும் பங்கேற்போம். அல்லாஹ் சொல்கின்றான், ரப்புக்கு தெரியும்ல ஒருவன் எதற்காக கொடுக்கிறான் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது, ரப்புக்கு தெரியும். மன் ஷலஹ பில் குஃப்ரி சத்ரன், எவர்கள் இறை மறுப்புக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கிறார்கள், உள்ளத்தை விரிவடைய செய்கிறார்களோ, இறை நிராகரிப்பை கொண்டு, குஃப்ரை கொண்டு, ஷிர்கை கொண்டு, பாவங்களை கொண்டு உள்ளத்தை எவர்கள் விரிவடைய செய்கிறார்களோ ஃபஅலைஹிம் கலபும் மினல்லாஹ், அவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும். வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் பொழுது நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும், சோதனை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியில் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவதும் நம்முடைய உள்ளம் மார்க்கத்திற்காக விரிவடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளங்கள். இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் நிறைவு கோருகிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினா இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளியில் வைத்து ஆண்கள் பெண்களுக்கான ஒரு இஜ்திமா, ஒரு மார்க்க அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வில் சகோதர சகோதரிகள் திரளாக கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.